Daily. Taste the Daily. டாக்டர் சரவணன், சட்டமன்றத்தில் இன்றைக்கு நடந்த அந்த நிகழ்வுகள் ஒட்டுமொத்த தமிழகமும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தது. இந்த கரூர் விவகாரத்தில் எத்தனையோ கேள்விகளை இதுவரைக்கும் மக்கள் மன்றத்தில் முன்வைத்திருந்தார் எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் அது எதற்குமே இந்த அரசாங்கம் பதில் சொல்லலை. சரி, ஓகே, அடுத்ததாக சட்டமன்றத்தில் அந்த கேள்விகளை அந்த சந்தேகங்களை முன் வச்சா அங்கேயாவது பதில் வருமானு அவர் முன்வைத்தார். ஆனாலும் எதுவும் பதில் கிடைத்த மாதிரி இல்லை. என்னெல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்தது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது, விளக்கி சொல்லுங்களேன். ஆமாம் சார், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் இன்னைக்கு 2வது நாள். இன்னைக்கு முதல் நாள் மரபுப்படி நம்மளுக்கு முடிஞ்சது. இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம். கவன ஈர்ப்பு தீர்மானத்துல இந்த கரூர் சம்பந்தப்பட்ட அந்த 41 அப்பாவி உயிர்கள் பலியான விஷயத்த பேசுறதுக்காக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அனுமதிக்க கோரியிருக்கிறார். ஆனா சபாநாயகர் என்ன பண்றாரு, அந்த 56 பயன்படுத்தி அவர் பேச வைக்கிறதுக்கு முன்னாடி முதலமைச்சரை பேச வைக்கிறார். மரபு மீறிய செயலாக செய்கிறார். இது திமுகவுக்கு மரபு மீறுறது பொதுவான அவங்களோட ஜீன்லயே அது இருக்கக்கூடிய ஒண்ணுதான். அவங்க மரபுனால அவங்க தாத்தா அப்பா மகன் அடுத்தடுத்த அரசு ஆளணும், ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு அந்த மரபு அவங்க அங்க கடைபிடிப்பாங்க. இங்கே சட்டமன்றத்துல ஜனநாயக மரபை மீறி இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, அதையும் என்ன சொல்றாங்க, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வெளியே பிரஸை சந்திக்கும் போது சொல்றாரு, இது முக்கியமான ஒரு விஷயம், ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கிறது, அதனால முதலமைச்சர் பேசுறதே நாங்க கேட்டோம். அப்ப என்ன சொல்றாரு முதலமைச்சர், அவங்க செஞ்ச தவறை மறைக்கக்கூடிய வகையில பேசுறாரு. நிறைய கான்ட்ரவர்சி அதுல இருக்குது. இது உலகமே உற்று நோக்குது. தமிழகத்துல குறிப்பா எல்லாரும் சட்டமன்றத்தில் என்ன நடக்க போகுது, இந்த கரூர் சம்பந்தமாக இன்னைக்கு என்ன பேச்சு வரப்போகுதுன்ற எல்லாருமே ஒரு ஆர்வத்தோட ஒரு எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்ப சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை பேச விடாம தடை செய்யறாங்க. செஞ்சுட்டு இவரே முதலமைச்சரே அதிக நேரம் எடுத்து அதை பேசுகிறார். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு அவங்க கையில கருப்பு பட்டை அணிந்து போகிறார்கள். அதையும் இந்த திமுகவுடைய சபாநாயகர் நடுநிலை தவறி அதையும் கமெண்ட் பண்றாரு. ஏன்னா எல்லாருக்கும் ப்ரெஷர் இருக்கிறா, கையில இதுக்கு பட்டை போட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அதையும் அதை நக்கல் செய்கிறார். அதுதான் திமுக. ஆனா உண்மையில என்ன நடக்குது, அந்த அன்னைக்கு ஏற்கனவே தாவேகா தலைவர் அவரோட பொலிட்டிக்கல் ரேலி இருக்க போகிறது. அதுவே ஒரு 4வது 5வது கூட்டம். அது அவர் மக்கள் சந்திக்க போறது. அவங்களுடைய மாவட்ட செயலாளர் அனுமதி கோரி இருப்பாரு காவல்துறை கிட்ட. அவங்க 23 கண்டிஷன் போடுறாங்க. 23 கண்டிஷன் போட்டுதான் அதை நடத்துறதுக்கு அனுமதி தர்றாங்க. அப்ப சட்டம் போலீஸ் கையில இருக்குது. அங்க இருக்க எஸ்பி தான் அதுக்கு பொறுப்பு, அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் தான் பொறுப்பு. அப்ப இவங்க சொல்லக்கூடிய அவர் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் பேசும்பொழுது அவர் தாமதமாக வந்ததுதான் இந்த இடர்பாடு துயரத்திற்கு காரணம்னு சொல்றாரு. பொதுவான மனிதர் என்ன சொல்லுவாங்க, அவர் நடிகர் விஜய், தாவேகர் விஜய் லேட்டா வர்றாருன்னா போலீஸுக்கு டைம் கிடைக்குது, பாக்குறாங்க, கண்ணுக்கு நேரம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இப்ப போலீஸ் என்ன பண்ணுவாங்க, என்னதான் லெட்டர்ல 5000 பேர் 10,000 பேர் வருவாங்கன்னு கொடுத்திருந்தா கூட ஐஎஸ் உளவுத்துறை விசாரிப்பாங்க. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகிட்ட எவ்வளவு பேர் போறீங்க அப்படின்னுவாங்க. டோல்கேட்ல உளவுத்துறை நிற்பாங்க, எத்தனை வண்டி கிராஸ் ஆகுதுன்னுவாங்க. இதெல்லாம் வச்சு அனுமானம் பண்ற வேலை தான் உளவுத்துறையோட வேலை. அப்ப அவங்க இங்க 25-30,000 பேர் வருவாங்கன்றதை அனுமானம் பண்ணி இருக்கணும். பண்ண தவறியது காவல்துறையோட தவறு, தமிழக அரசோட தவறு. அப்படி கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு எல்லா ரைட்டும் சட்டத்தின் புரியுது சார். இந்த கரூர் இந்த துயர சம்பவம் தொடர்பாக நிறைய கேள்விகள் எல்லாம் முன்வைத்திருந்தது. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்தது இல்லையா இந்த நிகழ்வு, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஒரு பெருந்துயரத்தை பற்றி சட்டமன்றத்தில் கேட்காம வேற எங்க கேட்கறது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப ஆவேசமாக பேசுறாரு. ஆனால் அந்த நேரலையை கட் பண்றாங்க, அவர் பேசும்பொழுது அந்த ஆடியோவை கட் பண்றாங்க. இதெல்லாம் ஏன் செய்யணும்? இதையெல்லாம் திமுகவோட சர்வாதிகார போக்குதான் இதுக்கு முக்கியமான காரணம். அவங்க கிட்ட பயம், அவங்க கிட்ட இருக்கல, கள்ளம் இருக்கிறது. அதனாலதான் அவங்க பயப்படுறாங்க, பதறாங்க, பதற்றம் அடைகிறாங்க. உடனடியாக ஒரு நபர் ஆணையத்தை அமைக்கிறாங்க. ஆணையம் அமைத்து அவங்க விசாரணைக்கு முன்னாடியே அரசு அதிகாரி அனுப்பி விளக்கம் கொடுக்கறாங்க. அப்ப ஏடிஜி இப்ப என்ன சொல்றாரு, 500 காவலர்களை நாங்க போலீஸா நாங்க இதுக்கு அனுப்பி இருந்தோம் பாதுகாப்புன்றாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு, 690 பேர் அங்க இருந்தாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. கான்ட்ரவர்சி பாருங்க. அங்க மின்சாரத்துறையை சார்ந்த அதிகாரி அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க மின்சாரத்தை கட் பண்ணலங்க, எல்லா இடத்துல லைட் எரிஞ்சதை பாத்தீங்களான்னு சொல்லி அன்னைக்கு இன்டர்வியூல சொன்னாங்க. இன்னைக்கு முதலமைச்சரே சொல்றாரு, நாங்க தான் மின்சாரத்தை கட் பண்ணோம் அப்படின்னு இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு
ஆமா, அதனால இது எல்லாமே வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அதனால மக்களோட சந்தேகம், எல்லாரோட அடிப்படை சந்தேகம் வந்து இது ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்ட ஒண்ணு அப்படின்றது எல்லாரும் மனசுலயும் இருக்கிறது. இதையெல்லாம் எதிர்கட்சி தலைவருடைய அந்த பேச்சு மக்கள் கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பயத்துலதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்களா? அதனாலதான் பண்றாங்க. ஏன்னா அங்க அமைச்சர் இருக்கிறாரு, 10 ரூபாய் பாலாஜி அங்க இருக்கிறார். அவர் வந்து ஒரு ஈகோ அவருக்கு, இங்க வந்து என் இடத்துல பேசிட்டு நீ போயிருவியா அப்படின்னு இவர் இது பண்றாரு. நம்மளே வீடியோல பாக்குறோம், நிறைய பேர் வந்து தாவேகா விஜய்க்கு எதிராக வந்து பேட்டி கொடுத்தாங்க. அந்த தம்பிமார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவுல பொறுப்புல இருக்கக்கூடிய தம்பிமார்கள். அவர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சருக்கு கூட இருந்து போட்டோ எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறோம். அப்ப இவங்க எல்லாம் உள்ள கலந்து இருந்திருக்கிறாங்க. இவர் செந்தில் பாலாஜி ஏற்பாடு பண்ணி இருந்த பெர்சன்ஸ் வந்து உள்ள கலந்து இருந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும், மதுரையில 3 பேர் அந்த அன்னைக்கு இருக்க நிகழ்ச்சியில கத்தி குத்துப்பட்டு மதுரையில அட்மிட் ஆகி கேஷீட்டவே மாத்தி எழுதி இந்த விஷயத்தையே மொத்தமாக மாத்தி எழுதி அவங்க 3 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. அப்போ வந்து கூட்டத்துல கத்தி குத்து நடக்குது, செருப்பு வீசப்படுகிறது, ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறாங்க. திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள கொண்டு வர்றாங்க, கூட்டத்தை சிதற வைக்கிறாங்க, கரண்ட் ஆஃப் பண்றாங்க, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்றாங்க. அப்போ வந்து ஒரு பிரச்சனையை அவங்க கிளப்புறதுக்கு முடிவு பண்றாங்க. இது வேணா ஒருவேளை 41 பேருக்கு உயிர் ஆபத்து வருமானு கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனையை பண்ணி அதை வச்சு அவரு தாவேகா தலைவருடைய அடுத்த கட்ட பிரச்சாரங்களுக்கு எல்லாம் தடை விதிக்கணும், அவரை முடக்கணும்னு கூட அவங்க நினைச்சிருந்தாங்க. புரியுது சார். ஆனா இத்தனையும் எதிர்கட்சி தலைவர் வந்து தன்னுடைய பேச்சுல எல்லாம் சொல்றாரு, சந்தேகங்கள் கேள்விகளை எல்லாம் கேட்கிறாரு. ஆனா அந்த கேள்விகளுக்கோ சந்தேகங்களுக்கோ முதலமைச்சர் பதில் சொல்லாம அதிமுகவினுடைய கூட்டணியை பத்தி அவர் பேசுறாரு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது என்ன அது சொல்ற செய்தி என்ன? அரசியல் நுணுக்கத்தை ஏதோ சொல்லுது, என்னது? ஆமா, திமுகவோட நகர்வு எல்லாம் தேர்தலை ஒட்டி தான் போய்கிட்டே இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இதுல என்ன ஊரெல்லாம் என்ன பேச்சு வந்துருதுன்னா, இப்ப இந்த இதுல வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் முதல் ஆளா வந்து அந்த ஸ்பாட்டுக்கு கரூருக்கு போறாரு. போய் அங்க இருக்கக்கூடிய இருந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவங்க குடும்பத்தாருக்கெல்லாம் வந்து ஆறுதல் தெரிவிச்சுட்டு காயம்பட்டவங்க எல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து பிரஸ்ல சந்திக்கிறாரு. அவரும் சொல்றாரு இந்த மாதிரி வந்து அதுல சதி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அடுத்த கட்ட இதுல அவர் வந்து சொல்றாரு, இது இன்டர்வியூஸ்ல சொல்றாரு, வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இது வந்து அவர் வந்து அனுபவம் மிக்க ஒரு முதலமைச்சராக இருந்தவர். அவர் சொல்றாரு தமிழக அரசுக்குத்தான் முழு பொறுப்பு இருக்கிறது. தாவேகான்றது ஒரு கட்சி, அதை சேர்ந்த தலைவர் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர், பொதுமக்கள், அரசாங்கத்துக்கு தான் பாதுகாப்பு தர வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அப்ப வந்து அந்த மாவட்ட ஆட்சியரும் அங்க இருக்கக்கூடிய எஸ்பியும் தான் இதுக்கு வந்து முழு பொறுப்பு. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? ஒண்ணுமே செய்யலையே அவங்க. அதனால வந்து இது வந்து அவங்களோட ஆட்சியில நடந்த இந்த அவலங்களை ஒருவேளை வந்து உண்மையிலேயே சதி இருந்து அதை எது சிபிஐ என்கொயரி வந்தாருன்னா சுப்ரீம் கோர்ட் சிபிஐ என்கொயரி சொல்லிடுது. அப்ப இதுல வந்து தெரிஞ்சிரும், நம்மளுடைய முகத்திரை கிழிஞ்சிரும் அப்படின்னு திமுக பயப்படுது, முதலமைச்சர் பயப்படுறாரு. புரியுதா? அதனால அவசரமா அதை மறைக்கிற வகையில அவரோட பேச்சுகள் இருக்கு. புரியுது. அந்த எல்லாம் தாண்டி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வந்து மக்கள் மன்றத்துல வந்து பிரஸ்ஸ சந்திக்கிறாரு. இருக்கக்கூடிய உண்மையை எல்லாம் அவர் புட்டு வைத்திருக்கிறார். மக்கள் கவனிச்சிருக்கிறாங்க, மனசுல உள்வாங்கி இருக்கிறாங்க. உள்ளபடியே அதை நான் புரிஞ்சுக்கிறேன். திமுகவினுடைய இந்த பதற்றத்தின் வெளிப்பாடு சொல்லும் செய்தி என்னன்னு இன்னும் நம்ம விரிவாக பேசலாம். அதற்கு முன்னதாக இதே மாதிரி மக்கள் மன்றத்திலையும் சரி இல்லை சமூக வலைதளங்கள்லையும் சரி கேள்விகளை எழுப்புனா அவங்க மேலே வந்து கேஸ் போடுறதும் சரி, அவங்கள வந்து முடக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் செய்து கொண்டிருந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அதுவும் பிரதான எதிர்கட்சி தலைவரையே வந்து பேச விடாமல் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி மக்கள் மத்தியில் போய் சேரும்? இந்த கரூர் விவகாரத்தில் திமுகவுக்கு இந்த சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் இன்னும் கூடுதல் கெட்ட பேரை ஏற்படுத்தி தரப்போகுதா? நிச்சயமாக திமுக வந்து ஆட்சிக்கு வந்த 6 மாசத்திலே கெட்ட பேர் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த 4.5 வருஷத்துல மக்கள் நிச்சயமான கோபத்துல இருக்கிறாங்க திமுக மேல. பூரா பொய்யான வாக்குறுதி, எல்லா வகையிலையும் மக்களை ஏமாற்றின ஒரு அரசு இந்த திமுக அரசு. இன்னும் கூட பாத்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ விசாரணை கேட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பிரபாகரன் ஒரு 2 குழந்தைகளோட தகப்பனார் அவர் போட்டு வழக்கு போட்டிருக்காரு. அவரே வந்து நம்ம எல்லாம் இதுலயே பார்த்தோம், யூடியூப்லயே நம்ம பார்த்தோம். அவரே சொல்றாரு திமுகவோட சேர்ந்தா ஒன்றிய செயலாளர் வந்து 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், அரசு வேலை தரம்னு சொல்றாரு, அதை தாண்டி மிரட்டுறாருன்னு. இதே செய்து திமுக அவங்க செய்து தவறு இல்லைன்னா இதே செய்யணும். சிபிஐ விசாரணை வந்தா உண்மை தெரிஞ்சிடும், உச்ச நீதிமன்ற கேள்விக்கு எல்லாம் பதில் கிடைச்சிரும்,
தங்கள் ஆட்சிக்கு ஏற்கனவே போயிருங்கன்னு ஒரு நிலை இருக்கிறது, சிரம் இல்லாத நிலை, சிரமற்ற நிலை. அதனால வந்து ஆட்சி போயிரும் அப்படின்ற ஒரு பயத்தினாலதான் அவங்க இது பண்றாங்க. அதனாலதான் ஃபுல்லா இருட்டடிப்பு. எதிர்கட்சி தலைவர் பேசினதை காமிக்கல, ஆடியோவை கட் பண்றாங்க. அவர் உள்நோக்கம் சொல்றதை மட்டும் அவை குறிப்பிட இருந்து நீக்கிறோம்ன்றாங்க. முதலமைச்சர் வந்து கல்யாணம் சந்தனம்னு சொல்ற அந்த கதையெல்லாம் அதுல சேர்த்துக்கிடுவாங்க, அவை குறிப்பில் வச்சிருப்பாங்களா? அதனால இது எல்லாமே மக்கள் வந்து இதெல்லாம் கவனிச்சிருக்கிறாங்க. இந்த 2026 தேர்தல மக்கள் இருந்து அதற்கான நிச்சயமான ஒரு பதில தருவாங்க. ஒரு விரல் புரட்சி நடக்கும். ஆனா நான் பாக்குறேன், கடந்த சட்டமன்றத்துல முதலமைச்சர் வந்து பிஜேபி கூட்டணி வந்துரும்னாரு, வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணிருக்காரு, தாவேகா கூட்டணி வரப்போகுதுன்றாரு. முதலமைச்சருக்கு கருணாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அது பழிச்சாலும் பழிச்சிரும் தான் நினைக்கிறேன் நானு. ஆமா, இவரு முருகன் சார் கேட்கணும். ராகுல் காந்தி பேசுனதா சொல்றாங்க, என்ன பேசினாரு விஜய் சார்ன்றத அவர் தான் விளக்கம் கொடுக்கணும். அவர்கிட்டயே கேட்டுருவோம். அவருங்க வரேன்.